தாவேக பரப்புரை நிகழ்ந்த இடமான கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான அவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் மேடம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நிகழ்ச்சியில் சிக்கி 41 நபர் உயிரிழந்தனர். இன்று அப்பகுதிக்கு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி மற்றும் எம்பிக்கள் சத்தியாமிரம் உள்ளிட்ட சம்பவ இடத்தில் இருந்து ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் அருகில் அமைந்துள்ள உயிரிழந்த குழந்தை குருவிஷ்ணு இல்லத்தில் உறவினர்களை சந்தித்து இரங்கல் தெரிவித்தனர். அப்போது குழந்தையின் புகைப்படத்தை காமித்து உறவினர்கள் தண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர். உறவினர்கள் கையை பற்றி கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி ஆறுதல் கூறினார். விஜய் பார்த்து எந்த செய்தி கேட்டாலும் அதனை பார்த்து குழந்தை ஆடுவான். இவ்வளவு பெரிய நடிகர் வீட்டுக்கு அருகிலேயே வருகிறார் என்று தெரிந்துதான் குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கு சென்றோம். இப்படி நடக்கும் என்று தெரிந்தால் அங்கு போயிருக்க மாட்டோம். குழந்தையின் அம்மாவாய் வாய் பேச முடியாது, கால் கேட்காது. குழந்தையின் அத்தையான நான் தான் இந்த கூட்டத்திற்கு எடுத்துச் சென்றேன். சாகும் வரை இந்த குற்ற உணர்ச்சி என்னை தூங்க விடாது. அருகில் வண்டி ஒன்று இருந்தது. அந்த வண்டி இல்லை என்றால் நான் இறந்திருப்பேன். அழுதழுது கண் வரவில்லை. மனசு பதட்டம் போய்விட்டது. தாய் கூட பதில் சொல்ல விட முடியாமல் தவித்து வருகிறேன். அப்போது உறவினர்களை கை பற்றி கொண்டு ஆறுதல் தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி உள்ளிட்டோர் கம்யூனிஸ்டின் சார்பாக உதவி செய்ய விரும்புவதாக தெரிவித்ததோடு தொலைபேசியினை வாங்கி சென்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.